ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் வெள்ளிக்கிழமை தெரிவித்ததாவது, போரின் தொடக்கத்திலிருந்து செயல்படாமல் இருந்ததால் உலக எண்ணெய் சந்தைகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய ஹார்முஸ் நீரிணை போர் நிறுத்தத்தின் மீதமுள்ள காலத்திற்கு மீண்டும் திறக்கப்படும் என்று கூறினார். சமூக ஊடகப் பதிவில் அப்பாஸ் அராக்சி இந்த அறிவிப்பை லெபனானில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா அமைப்புக்கு இடையிலான 10 நாள் போர் நிறுத்தத்துடன் இணைத்தார். இந்த போர் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வியாழக்கிழமை அறிவித்தார். அது வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அமலுக்கு வந்தது. லெபனானில் உள்ள போர் நிறுத்தத்துக்கு இணங்க ஹார்முஸ் நீரிணை வழியாக அனைத்து வணிக கப்பல்களும் செல்லும் வழி ஈரான் இஸ்லாமிய குடியரசின் துறைமுக மற்றும் கடல் அமைப்பு முன்பே அறிவித்து ஒருங்கிணைந்த பாதையில் போர் நிறுத்தம் இருக்கும் காலத்திற்கு முழுமையாக திறக்கப்படுகிறது என்று அராக்சி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். அமெரிக்காரான் போர் நிறுத்தம் செவ்வாய்க்கிழமை வரை நீடிக்கும். ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இதை ஒப்புக்கொண்டு அந்த நீரிணை முழுமையாக திறந்திருப்பதாக மீண்டும் உறுதிப்படுத்தி தேங்க்யூ என்று குறிப்பிட்டார். இந்த அறிவிப்புக்குப் பிறகு எண்ணெய் விலைகள் 11க்கும் மேல் சரிந்தன. இதே சமயம் ஐரோப்பாவின் முக்கிய பங்குச்சந்தை குறியீடுகள் உயர்வுடன் முடிந்தன. மேலும் அமெரிக்கா பங்கு எதிர்காலங்களும் நல்ல தொடக்கத்தைக் காட்டின. இதற்கு முன்பு ஈரான் அந்த முக்கிய கடல் வழியை மூடியதற்கான பதிலாக அமெரிக்கா ஈரானின் துறைமுகங்களின் மீது கடற்படை முற்றுகையை விதித்திருந்தது. அமெரிக்க மத்திய கட்டளை சென்ட்காம் தலைவர் புதன்கிழமை அந்த முற்றுகை முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். ஒரு வரலாற்று சம்பவமாக ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்ட பிறகு அதன் மூலம் பயணித்த முதல் பெரிய கப்பலாக ஒரு குரூஸ் கப்பல் மாறியது. செலஸ்டல் டிஸ்கவரி என்ற அந்த கப்பலில் பயணிகள் எவரும் இல்லாமல் பணியாளர்கள் மட்டுமே இருந்தனர். இது ஒரு மாற்றுப் பயணத்தின் ஒரு பகுதியாக அந்த பாதையை கடந்து சென்றது. உலகின் மொத்த எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% இந்த முக்கிய நீரிணை வழியாக செல்கிறது. சில வாரங்களுக்கு முன்பு இது உலகின் மிகவும் ஆபத்தான கடல் வழிகளில் ஒன்றாக கருதப்பட்டது. ஆனால் மீண்டும் திறக்கப்பட்ட பிறகு அதில் சென்ற முதல் கப்பல் எண்ணெய் டேங்கர் அல்ல, அது ஒரு குரூஸ் கப்பல். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்யுங்கள்.